ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாருக்கும் இன்றைக்கி மட்டும்தான் உமன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருதில்ல, அதுலேயும் சிலருக்கு அது கூட தெரியாது. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம அதை பற்றி பேச வேணாம். நாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஓகேவா? கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லேட் நைட் ஆகிடும். ஸோ அவங்க எல்லாருமே கேபெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. அண்டு ஜியும் சாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. சாரு ரொம்ப டயர்டாகி தூங்கிடுவாங்க. அதை மெய் மறந்து அவங்க ரசிச்சிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏசி இருக்கும் இல்லையா? ஏன்னா கார்டனில் தானே கார் நிற்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த ஏசியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு விண்டோவை வந்து இறக்கி விட்டுருவாங்க. இப்போ அங்கே வர அந்த சில் காற்றுல அவங்களோட ஹேர் எல்லாம் கலையும் இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது சாரு அந்த காற்றுக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கு அந்த விண்டோவில் அடித்து அந்த கண்ணாடி கிளாஸில் நிலா ஒளி பட்டு அவங்க ஃபேஸில் அது பட்டு தெரியும் போது அவங்க ஃபேஸ் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கும். விஜய்க்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, என்ன இவ இவ்வளோ அழகாக இருக்கா, நாம் இவ்வளோ நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஆனால் இன்றைக்கி மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுறா, இவ இவ்வளோ அழகா, ஒருவேளை நாம் இவ்வளோ நாள் இவ ஃபேஸை பார்க்காம விட்டுட்டோமோ, என்னது இது, ஏன் இன்றைக்கி மட்டும் என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரியுறா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு சைடாக சாஞ்சு அவங்க ஃபேஸை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்க ஃபேஸு, அந்த தூங்குகிற அழகு, சீரியஸ்லி ஒருத்தவங்க தூங்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தூங்குறது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த க்யூட்னஸ்ஸை சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது, அந்தளவுக்கு க்யூட்டாக இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து யோசிப்பாங்க, மார்னிங் ஃபுல்லாக ஸ்மைலிங் ஃபேஸு, இந்த ஃபேஸில் நான் கோவத்தை பார்த்ததே இல்லை, மேபி இதுக்கப்புறம் பார்ப்பனோ என்னவே தெரியல, எல்லாரு கூடயும் எவ்வளோ அன்பாக அழகாக ஆசையாக அக்கறையாக இருக்கிற, எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்க நீ தூங்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா சாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் எல்லாமே நினச்சிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, டீப் ஆகிடும். அவங்க இதெல்லாம் நினச்சிக்கிட்டே அவங்க பார்த்துட்ருக்கும்போது அவங்களோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஆகிடும். டீப் ஆனதும் அவங்க டோட்டலி எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப நேரமாக இவங்க சாஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அந்த ஒன் சைடாகவே கழுத்து வலி எடுத்துரும். ஏன்னா இவங்க தான் நார்மல் பொசிஷன் வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க திடீர்னு கண்ணு முழிக்க பார்க்கும்போது அவங்க அவங்க இவங்கள பார்ப்பாங்க, இவங்க அவங்கள பார்ப்பாங்க. 2 பேரும் நல்ல ஒரு ரொமான்டிக் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கும். அது எந்த மாதிரி அப்படின்னா, கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கி வச்சிருக்கால என்ன இருக்கி, அந்த சாங்கில் அவங்க 2 பேரும் அந்த கார் சீனில் பார்த்துட்ருப்பாங்களே, திட்டத்தட்ட அந்த மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஐ கான்டாக்ட் போய்க்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய் கான்ஷியஸ்க்கு வந்து டக்குன்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவாங்க. இல்லை எழுப்பலான்னு பார்த்தேன், நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் எழுப்பல அப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு உடனே ஸ்மைலிங் வந்துடும். ஏன்னா இவங்க தான் பார்த்துட்டு இருந்தது இவங்களுக்கு தான் தெரியும்ல. அப்போது ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கலான்னு போவாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் இந்த ஒரு இதில் இருக்கிறதுனால சீட் பெல்ட் போட்டிருக்கிறத மறந்துடுவாங்க நம்மளுடைய சாரு. மறந்துட்டு டக்குன்னு இறங்குவாங்க பாருங்கள், அது வந்து இடிக்கும். இடித்ததும் இவங்க இருந்துட்டு இப்படி பார்ப்பாங்க, அந்த சீட் பெல்ட் இருக்குமா. அதுக்கப்புறம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க, ஓகே தூக்க கலக்கத்தில் இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் வெயிட் நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்டு எடுத்து விடுவாங்க. ஸோ எடுத்து விடும்போது அவங்க கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போவாங்க இல்லையா? ஸோ க்ளோஸ்அப்பில் போகும்போது இன்னுமே அவங்களோட ஐ கான்டாக்ட் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் சாரு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. விஜய்க்கு உள்ள என்ன இருக்குது, என்ன தோணுது, இது என்ன ஃபீலிங், இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னென்ன இன்னும் ரியலைஸ் பண்ணல. நம்ம சாரு ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ரியலைஸ் பண்ணதை அவங்கக்கிட்ட அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா,
அவங்க வீட்டு சைட்லேருந்து இன்னொரு கார் சவுண்டு, ஹாரன் அடிக்கிற சத்தம் கேட்கும். ஹாரன் அடிக்கிற சத்தம் கேட்டதும் இவங்க கான்ஷியஸ்க்கு வருவாங்க. கான்ஷியஸ்க்கு வந்துட்டு அப்போ உடனே இருந்துட்டு, "சரி நீ நீ பார்த்துப்போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க சாரு. நம்ம சாரு சொன்னதும், "சரி ஓகே, போயிட்டு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஷூர் நான் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கார் இறங்கி அவங்க வந்து வீட்டுக்கு நடந்து போயிடுவாங்க. இவங்க கார் அப்படியே எடுத்துக்கிட்டு பேக் வருவாங்க. ஸோ இந்த காரில் வரும்போது நம்மளோட சாரு என்ன பண்ணுவாங்க, திரும்பி 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 பார்த்துக்கிட்டே போவாங்க. சிரிச்சுக்கிட்டேவும் போவாங்க. இவங்க ரிட்டர்ன் அந்த காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது அங்கே நடந்த அந்த இன்சிடெண்ட் எல்லாமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அது என்னன்னு ரியலைஸே பண்ண முடியல. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இதுக்கு பேர் என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்லேயே வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததும் ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க சாருக்கு. சாருக்கு போட்டதும் அவங்களும் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே போடுங்க புவனேஸ்வரிக்கு காலை போடுவாங்க. புவனேஸ்வரிக்கு காலை போட்டதும் நம்மளோட பிரேமா தான் ஃபோன் எடுப்பாங்க. எடுத்துட்டு, "ஏய் என்னாடி இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் இன்னைக்கு இப்போ தாண்டி வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பாங்க. "ஏய் ஆ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்" அப்படி சொல்லுவாங்க. "ம் கேளு" அப்படிம்பாங்க நம்மளோட பிரம்மி. ஆக்சுவலி சாரு இப்போ 2, 3 நாள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாடி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டானா எந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம சாரு ஊருக்கு போயிட்டாரு. நீங்களும் அங்கே போயிட்டீங்களா? எம்ப்ளாயீஸ் கூடலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி டீம் டின்னர் வச்சுருந்தாங்க. டீம் டின்னர் ஐ மீன் நம்ம எல்லாருக்குமே டின்னர் வச்சாங்க. சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அப்பப்போ பார்த்து என்னை பார்த்து கண்ணடிச்சா, அந்த கண்ணடிக்கும்போது எனக்கு கோவமே வரலடி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் கோவம் ஒரு வாட்டி இல்ல, 2, 3 வாட்டி அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க டீம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல. ஆமா. டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னோட ஃபுட்ட அவ எடுத்து சாப்பிட்டாடி. அ அ அவ 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 பிளேட்ல இருந்ததும் அதே ஃபுட்டு தான். என் பிளேட்ல இருந்ததும் அதே ஃபுட்டு தான். அவ ஃபுட்டு சாப்பிடும்போது அவளுக்கு ஏதோ உப்பா இருந்துச்சாம். என் ஃபுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் என்ன சரின்னு அந்த இடத்துல என்னால எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன். அவங்க பட்டர் ஸ்காட்ச் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பாதி நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது எதையும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடத பிடுங்கி சாப்பிட்டாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் லேட் ஆயிடுச்சு இல்லையா அங்கேயே. ஸோ எல்லாருக்கும் கேப் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நானும் சாரும் தான் கார்ல வந்தோம். அப்புறம் அப்படிம்பாங்க நம்மளோட பிரேமா. வந்தோம். அவ கார்ல எடுத்துட்டு போய் அவள விட்டேன். அப்புறம் "ஏய் நான் என்ன கதையாடி சொல்லிட்டு இருக்கேன்" அப்படி சொல்லுவாங்க. "நீ புவனேஸ்வரிட்ட ஃபோன குடு" அப்படின்ருவாங்க. உடனே இவங்க சரின்னு சொல்லிட்டு, "அவளும் கேட்டுட்டு தாண்டி இருக்கா சொல்லு" அப்படிம்பாங்க. அப்பதான் நார்மல் டோன்ல பேசுவாங்க பிரேமா. "ஏய் சொல்லுடி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு மேல சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. "ஏய் கார்ல போனோம்டி. கார்ல போயிட்டுருக்கும்போது ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாங்க. எனக்கு ஃபுல்லா கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவங்களுக்கு. சாரு என்ன பண்றா, தூங்கிட்டா. அந்த தூங்கிட்டு தள்ளாடிட்டே இருந்ததுனால, நான் என்னோட ஷோல்டர் குடுத்தேன். அவ என் ஷோல்டர்ல படுத்து தூங்கிட்டா. பார்றா! ஷோல்டர் எல்லாம் குடுத்தியா நீ? ஆமா குடுத்தேன். சரி. சொல்றத மட்டும் கேட்குறியா? சரி, சரி. ஓகே, ஓகே. சொல்லு, சொல்லு அப்படின்னு. ஷோல்டர் குடுத்து தூங்கிட்டு இருந்தா. அவ நல்லா தூங்கிட்டு இருந்தா. வீட்டுக்கிட்டயும் போயிட்டோம். வீட்டுக்கிட்டயும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ எந்திரிக்கவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ தூங்கும்போது ரொம்ப அழகா இருந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அழகா இருந்தாளா? ஐயோ! ஓ! சரி, சரி. வேற? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிண்டல் பண்ணிட்டு கேட்பாங்க. ஏய் கிண்டல் பண்ணாதீங்கடி. தெரிலடி அது ஏதோ ஒரு புதுசா இருந்துச்சு. என்னையே மறந்து நான் அவள ரசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ அப்புறம்? அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அவ தூங்கிட்டு இருந்தா. நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அவ எந்திரிச்சிட்டா. பாய் சொல்லிட்டு போயிட்டா. நானும் வந்துட்டேன். அந்த ட்ராவல்ல வரும்போது ஃபுல்லாவே அவளோட நெனப்பா தாண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். கங்கிராச்சுலேஷன் மிஸ் விஜி அப்படி சொல்லுவாங்க. ஏய் என்னடி இப்ப எதுக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்ற? உனக்கு புரியலையா இன்னும்? உனக்கு சாரு மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடி சொல்ற? இதழ் இ இதெல்லாம் எப்படி லவ் ஆகும்? அப்படி சொல்லுவாங்க. சீரியஸ்லி இதுதான் லவ் அப்படி சொல்லுவாங்க. ம். அப்படிங்கிற ஆனா அப்ப என்னோட ட்ரீம்ல வந்த பொண்ணு, ஒருவேள அவ தான் இவளா இருக்கலாம். சான்ஸே இல்ல.
எனக்கு இவன் மேலே ஒருவேளை அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி இப்போ எப்போ பார்த்தாலும் அந்த கனவையே கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார், ஒருவேளை எனக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த கனவு வந்துட்டு போயிருந்துச்சுன்னா நான் அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் கேப் கொடுக்குது. ஆனால் அந்த கேப் கொடுத்ததுமே எனக்கு அதே கனவு ரிப்பீட்டடாக வருது. ஆனால் என்னால் அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் தான் பார்க்க முடியலையே தவிர மற்றபடி எனக்கு அந்த பொண்ணு தாண்டி, எனக்கு அவள் தான் வேணும், என்னால் அவளை நான் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. ஏன்டி இன்னுமே அந்த கனவிலே இருக்க, அவள் யார் என்ன ஃபேஸ் கூட தெரியல, ஏன் உன்னோட ட்ரீம் கேர்ளு சாருவா நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவளுக்கு என் மனசில் இருக்கிறது காதலாக ரியாக்ட் ஆனால் கூட நான் அதை இப்போவே அதை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டி அப்படி சொல்கிற, எனக்கு என் ட்ரீம் கேர்ள் தான் வேணும் அப்படின்ட்டுருவாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பிரேமாவும் கேட்பாங்க. இல்லடி, எனக்கு தெரியாது, இந்த கிழமை எனக்கு எத்தனையோ வாட்டி வந்திருக்கு. அந்த கனவுல நான் அவள் கூட வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கனவுல ஃபேஸே இல்லாத முகத்தோடு நான் இப்போ வரைக்கும் ரியலாகவும் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த இடத்துல என்னால் சாரு வச்சு பார்க்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இவளா அவளா என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, கூல். இப்போது ஒரு வேளை உன் கனவுல வந்த பொண்ணும் உன்னுடைய சாரும் ஒரே பொண்ணாக இருந்தால் அப்போ என்னடி பண்ணுவேன்? இந்த உலகத்திலேயே என்னை விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க மாட்டாங்கடி அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை 2 பேரும் வேறு வேறையாக இருந்தாங்கன்னா என்னை விட துரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டி, கனவுல இருக்கிற பொண்ணு கிடைச்சா நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், ஆனால் சாரு ஹாப்பியாக இருக்க மாட்டாடி. எனக்கு தெரியல, நான் இன்னிலேருந்து சாருக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பார், இன்னைக்கு டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணாத, ஒரு வெங்காயம் மெயின்டைன் பண்ணாத, ரிலாக்ஸாக போகிற வரைக்கும் போ. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய அந்த கனவுக்கு உயிர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணு. நீ அந்த கனவில் இருக்கிற பொண்ணுக்கு உயிர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும் யார் என்னன்ட்டு. உனக்கும் சீக்கிரமாக ஒரு டிசிஷன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏண்டி, இப்போ தான் நாங்கள் 2 பேருமே இல்லை, உன்னை எழுப்பிடுறதுக்கும் ஆள் இல்லை, அப்புறம் என்ன, அந்த கனவு நல்லா காண வேண்டியதாண்டி. நீ வேற, அந்த கனவு வரவே இல்லை நீங்கள் போனதுலேருந்து அப்படி சொல்லுவாங்க. அச்சோ, கனவுக்கு கூட தெரிஞ்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன கருமமோ எனக்கு தெரியலடியே, இன்றைக்கி ட்ரை பண்ணி பாரு அப்படி சொல்லுவாங்க. ஆமாண்டி, அதெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்குது என்னோடய ட்ரெஸ்ஸாக, என்ன ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் இல்லடி, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நான் ரியலில் ஃபீல் பண்ணுறேன், அது என் கனவுல ஃபீல் பண்ணுறேன். ரியல் லைஃபோட வாழணுமா கனவுல வாழணுமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு பாரு, மேபி அந்த பொண்ணு ஃபேஸ் உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இந்த பொண்ணோட வாழ ட்ரை பண்ணு. இல்லை அப்படின்னா அந்த கனவுல வாழ்கிற பொண்ணுக்கு சாருவோட ஃபேஸ் கொடுத்து உயிர் கொடுத்துடு. ஸோ சிம்பிள் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், சிம்பிள், உனக்கு சிம்பிள்டி, நான் என்னால் தான் அது முடியல, அப்படி என்னால் ஏற்றுக்கவும் முடியல, அப்படி என்னால் பார்க்கவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டி அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியலடி, எனக்கு சாரு கூட இப்போ ஒரு 2-3 நாளாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஐ மீன் அந்த ஃபீலை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த ட்ரீமில் ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸாகவே வாழ்ந்துட்டுருக்கேன்டி. ட்ரீம்லாகவும் முடித்ததுக்கப்புறம் ரியலாகவும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. விஜி, ஏண்டி, எனக்கு புரியலடி, எனக்கும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ரிலாக்ஸ், நீ சொன்ன மாதிரி ஒரு வேளை உனக்கு சாரு மேலே ஜஸ்ட் அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னு பிரேமா சொல்லுவாங்க. இல்லை, இது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேருமே என்னை சேர்த்து குழப்பாதீங்க, நானே பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனை, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அம்மாலாம் சூப்பராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்க போயிடுவாங்க. சரின்ட்டு தூங்க போனதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா அந்த கனவு வரும். அன்னைக்கு அவங்களுக்கு ஷாக் இல்லை, உங்களுக்கு அந்த கனவு வரும். கனவுக்குள்ளே நமக்கு போயிட்டோம் அப்படின்னா அது கனவு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இட்ஸ் ரியல் லைஃப்பில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ சேம் அந்த கனவு வரும். அந்த கனவு வந்துட்டு அவங்க அடிப்பட்டு கீழே உட்காருவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே போயிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போனதும் கரெக்டாக இவங்க அந்த பொண்ணு கீழே குனிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்களும் அந்த ஷாலை அப்படியே விட்டுட்டு முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க விஜய் அந்த கீழே குனிஞ்ச பொண்ணு கீழே குனிஞ்சிட்டு இருப்பாங்களே, காலில் அடிப்பட்டதும் கரெக்டாக அந்த பொண்ணு நிமிரும்போது ஒருத்தவங்க சர்ன்னு வந்து முன்னாடி நின்றுடுவாங்க. விஜயால் அந்த பொண்ணு பார்க்க முடியாது.
"ஏய் என்னாச்சுடி?" அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போல அந்த பொண்ணு கூட வந்திருக்கும் யாரோ ஒருத்தவங்க ஒரு உருவம் வந்து முன்னாடி நின்னு, "என்னாச்சுடி எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. லேசா அடிபட்டுருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயும் அங்கருந்து ரொம்ப நேரமா பார்ப்பாங்க. அங்கருந்து பார்க்கும்போது அந்த பெர்சன் ஃபுல்லா அவங்கள மறைச்சிட்டு இருக்கிறதுனால, அவங்களோட கை, காது இந்த மாரி மட்டும் தான் லைட்டா தெரியும். ரொம்ப லைட்டா தெரியும். இப்படி லைட்டா தெரிஞ்சதும் அவங்க அந்த பொண்ணு எந்திரிப்பாங்க. அதாவது அந்த ட்ரீம் கேர்ள் வந்து எந்திரிப்பாங்க. ட்ரீம் கேர்ள் இப்போதைக்கு ட்ரீம் கேர்ள்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ட்ரீம் கேர்ள் எந்திரிப்பாங்க. ட்ரீம் கேர்ள் எந்திரிச்சதும் திரும்பி எந்திரிப்பாங்க. அதாவது டக்குன்னு எந்திரிச்சு திரும்பி பார்த்து, "இங்க தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி, "எனக்கு ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி திரும்பி யாரையோ பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அந்த திரும்பி பார்க்கும்போது சின்ன சின்னதா அவங்களுடைய காதோட சைஸு, அ லைட்டா அந்த திறமை அந்த ஃபேஸ வந்து அவங்களால அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டியா பார்க்க முடியாம போயிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க நம்மளோட விஜய், "ஏய் ஒரு நிமிஷம் இருடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுலயுமே புவனேஸ்வரோட கைய விட்டுட்டு அங்கேயே நிப்பாங்க. "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. அந்த ஷால எடுக்க யாரு வரா? ஒருவேளை அந்த பொண்ணு வந்தா இவங்க ஃபேஸ் பார்க்க முடியும் இல்லையா? அப்படி சொல்லுவாங்க. உடனே புவனேஸ்வர் வந்து, டைம் ஆகுதுடி, டைம் ஆகுதுடின்னு" சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அங்க அங்க நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு பொண்ணு. அந்த ட்ரீம் கேர்ளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிப்பாங்க இல்லையா? அவங்க தான் அந்த ஷால் எடுக்க போவாங்க. இவங்க வந்து திரும்பி வந்த வழியிலே திரும்பி போயிடுவாங்க. "நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சுடுவாங்க. கால்ல அடிபட்டுருக்கும் இல்லையா? அத வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக போயிடுவாங்க. இவங்களும், அவங்க தான் போயிட்டாங்கல்ல, வாடி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் இழுத்துட்டு போயிடுவாங்க. ட்ரீம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கவே முடியாத அளவுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிட்டு அ என்னடா முழிச்சிருவாங்க இவங்க. பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிச்சிருவாங்க. டக்குன்னு முழிச்சதுக்கப்புறம், "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடும். உடனே புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, என்னடி இந்த நேரத்துக்கு? இன்னைக்கு கனவு வந்துச்சுடி" அப்படி சொல்லுவாங்க. சூப்பர் கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படிம்பாங்க. "எங்கடி நீ கண்டுபிடிக்க விட்ட? நீ தான் இழுத்துட்டு போயிட்டியா?" அப்படி சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற? கனவு பாதியில நிக்குதுடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "பார்க்க முடியலடி" அப்படி சொல்லுவாங்க. யூ டோன்ட் வரி. அந்த பொண்ணு ட்ரீம்ல வந்திருக்கா அப்படின்னா, இந்த இடத்துல இல்லைன்னா வேற ஒரு இடத்துல மேபி மீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற, "ஆமாண்டி, கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு, "சரிடி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தூங்க ஸ்டார்ட் பண்ணி விடிஞ்சிடும். விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவலா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெடியாகி கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த ட்ரீம் பார்க்க முடியல. அந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்லேயே சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகி, கரெக்ட்டா டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளுடைய சாரும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்றதுக்கு வருவாங்க. அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணதுல இங்க பேலன்ஸ் இல்லாம டக்குன்னு அவங்க மேல விழுந்துருவாங்க நம்மளுடைய சாரு. அதாவது விழுந்துருவாங்கன்னா, அங்க நின்னுட்டு இருப்பாங்க. டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க டக்குன்னு வந்து மேல விழுந்துருவாங்க. ஓப்பன் பண்ணும்போது. ஓப்பன் பண்ண வந்ததும் இவங்க சாரு வந்து மேல விழுந்துருவாங்க. விஜி வந்து ஒரு கையில அந்த டோரோட அந்த கிளிப் மாரி ஒண்ணு இருக்கும்ல, அத புடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு இவங்க மேல விழுந்ததும், ஒரு கால் பின்னாடி வச்சு அவங்கள அப்படியே தாக்கு பிடிச்சு, டக்குன்னு அவங்களோட ரைட் ஹேண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட ஹிப்ல போட்டு புடிச்சிடுவாங்க. புடிச்சதும் 2 பேரும் கீழ விழமாட்டாங்க. ஜஸ்ட் சாஞ்சிருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரும் அ அந்த ஹக் பண்ணிட்டு இருக்கிற பொசிஷன்ல கொஞ்சம் சாஞ்ச மாரி பார்த்தீங்க அப்படின்னா நின்னுட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே நிக்கும். அவங்க சாரு விஜய் மேல விழுந்ததும், விஜய்க்கு சம்திங் ஒரு ஃபீல் ஆகி ஹார்ட் பீட் வந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சுரும். பயங்கரமா ஹார்ட் பீட். யாராவது மேல விழுந்துட்டாங்கன்னா ஓகேவான்னு கேட்போம். இவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபாஸ்ட்டா இருக்க ஆரம்பிச்சதும் அ அவங்க வந்து நல்லா புடிச்சிட்டுருப்பாங்க. அப்படியே நிப்பாங்களே தவிர, அவங்கள வந்து எந்திரிக்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா சாரு வந்து கொஞ்சம் பேக் ஆகி அவங்களோட ஃபேஸ நல்லா விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேக் ஆகி சாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜயோட ஐ கான்டாக்ட் குடுப்பாங்க. அதாவது டக்குன்னு விழுந்துருவாங்க. விழுந்ததும் எந்திரிச்சு அதே பொசிஷன்ல விஜயோட கண்ண அவங்க நல்லா உத்து பார்ப்பாங்க நம்மளுடைய சாரு. அந்த கண் பேசும் வார்த்தையே டிஃப்ரெண்ட். அந்த அந்த வார்த்தைகளுக்கு, மொழிகளுக்கு வார்த்தைகளே இல்ல. மொழிகளும் இல்ல. அது ஒரு டிஃப்ரெண்டான மொழி. அது ஒரு டிஃப்ரெண்டான பாஷை. அந்த ஒரு பாஷையில 2 பேரும் பேசிட்டுருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்த கண்ணு அழகா 2 பேரும் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்ணாலேயே அவங்களோட உணர்வுகள பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணோட தாக்கம் அவங்கள வந்து விஜய வந்து எதேதோ பண்ணும் அவங்களுக்கு. அந்த
இது சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம, பட் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இவங்களும் அவங்கள பார்ப்பாங்க, அவங்களும் இவங்கள பார்ப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் நின்னுட்டுருக்காங்களே, விஜிக்கு கை வலிக்கிடும். அப்போ உடனே டக்குன்னு விஜி வந்து ரெ ரெ கான்ஷியஸ்க்கு வந்து அவங்கள அப்படிம்பாங்க. அவங்க உடனே எந்திரிச்சு, "சாரி, நீ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். நான் ஓகே தான். காலிங் பெல் அடிக்க வேண்டியது தானே! அப்டி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இல்ல, நான் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ ஓப்பன் பண்ணிட்டியா? அதான் ஸ்லிப் ஆயிட்டேன் அப்டின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. நீ ஓகே தானே! அப்டி சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஓகே தான் அப்டின்னு சொல்லிட்டு, என்ன இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ ஒண்ணும் இல்ல. சும்மா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! சரி, சரி. ஓகே அப்டின்னு சொல்லிட்டு, சரி அப்போ ரெடி ஆயிட்டன்னா போலாமா? அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. ஆ உடனே சாரு இருந்துட்டு, "சாப்பிட்டியா நீ?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னேன். "இல்ல, நான் எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து டேபிள்ல சேர்ந்து 2 பேரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஜூஸோட சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஹேப்பியா அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி ட்ராவல்ல கார்ல போயிட்டுருப்பாங்க. கார்ல போயிட்டுருக்கும்போதெல்லாம் 2 பேரோட மைண்ட்லயும் அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ரிப்பீட் ஆயிட்டுருக்கும். ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வார்த்தைகளால எதுவும் பேசிக்க மாட்டாங்க. சைலன்ட்டா இருப்பாங்க கார்ல போயிட்டுருக்கும்போது. ரொம்ப நேரம் சைலன்ட்டா இருக்கிறதுனால விஜி வந்து ஒரு மாதிரி அ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயி, "என்ன சாரு எதுவுமே பேசாம சைலன்ட்டா வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல. சும்மா தான். இன்னைக்கு என்ன ப்ரோகிராம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இன்னைக்கு என்ன ப்ரோகிராம்? ஆஸ் யூசுவல் ப்ரோகிராம் தான். ஸ்பெஷலா எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படியே நார்மல் டாக் பண்ணிக்கிட்டே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் போனதும் இறங்கும்போது 2 பேருமே இறங்க மாட்டாங்க. போனதும் 2 பேருமே இறங்கணும் இல்லையா? இறங்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாட்டி திரும்பி பார்த்து ஜஸ்ட் ஸ்மைலிங் இல்லாம ஜஸ்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கீழ இறங்கி போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா கேட்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.